புரிஞ்சிக்கினா பேர் ஆபத்து. எல்லாம் தனக்குன்னு வாழ்வான். இதுதான் புரிஞ்சுக்கிறது. எப்படி தான் வாழ்வான்? தனக்கு. இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நாகிறேன் எனக்காக வாழ்வேன். நீ நான் சும்மா பித்தியாருக்காக வாழ்கிறேன்லாம். கர்ணன் வந்து இன்னொருத்தருக்காக வாழ்ந்தார். சும்மா எல்லாம் இன்னொருத்தருக்காக வாழ்ந்தால் தேர்வுட்டி பேச்சை கேட்டிருக்கணும்ல. திமிரு. எல்லாம் ஆணவத்தோடு தான் திஞ்சுங்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு ஏதோ புரிஞ்சிச்சின்னு நினச்சிங்கிறாங்க. நான் மட்டும்தான் சொன்னுங்கிறேன். எனக்கு அப்பப்போ புரிதல் மாறிப்படும். கொஞ்சம் உஷாராக இருக்கும். புரிஞ்சு பேசும்போதே வச்சிங்கோ. வீடியோ பார்த்து புரியலன்னா என்ன பண்ணுங்க, வந்துடுங்க. ஒரு கால் நானே கூட தூக்கத்தில் எதனா பேசிட்டு இருப்போம். என்ன பண்ணலாம், தீர்த்துங்க. நேற்று ஒரு பேச்சு பேசுகிறேன், இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறேன். என்ன பண்ணுறது? நேற்று தலைப்பு அதுவாக இருக்குது, இன்றைக்கி பேசுனேன். நேற்று தக்கரை பற்றி பேசுனாங்க, இன்றைக்கி உப்பு பற்றி பேசுனாங்க. ரெண்டும் வெள்ளையாக இருக்குன்னு ஆரம்பித்தேன். உடனே அவன் சொல்கிறான், இல்லை மழை உப்பு வெள்ளையாக இருக்காதுன்னா. உடனே நானும் வெள்ளம் வெள்ளையாக இருக்காதுன்னேன். சர்க்கரையிலும் வெள்ளம் என்ன ஆகாது. இப்போ தர்க்கம் பண்ணுங்கிறேண்ணா. புரிஞ்சிக்கவே வேணாம். என்ன வேணா? ஏன் மாறிட்டோம். போய் சிவாகமத்தை பற்றி புரிஞ்சுக்கினீங்கன்னா அது புரிஞ்சுக்கின்னு சந்தோஷமாக அதில் என்ன தேவையில்லை எடுத்து என்ன பண்ணிடனா விட்டுணும். 3000 பாட்டு மனம் பண்ணிட்டு சுற்றி நிற்க முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த ஏதோ போய் கேட்டால் அவன் மனப்பாடம் பண்ணுவான். சார் 3299வது பாட்டு என்ன சார் கேட்டால் சொல்லுவார். கண்ணதாசனை போய், சார் நீங்கள் வந்து 1935 இது எப்போ வந்தாரோ ஏதோ ஒரு பாட்டு எழுதினாருன்னு வச்சுக்கேன். இந்த பாட்டு எந்த வருஷம் சார் எதை நீங்கள் கேட்டால் சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் வாழ முடியும்? சாத்தியம் இல்லை. அது மாதிரிலாம் உலகத்தெல்லாம் சும்மா என்டர்டெயின் பண்ணேன், என்ஜாய் பண்ணேன், ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க. ஆமாம், உப்புமாவை ஏன் ருசியாகுதுன்னா தெரியாது. 2 பாசையை உள்ளே போட்டு வெளியே எடுத்துருப்பாங்க. தானாக குச்சிட்டு போயிருக்கோம் இல்லை. அந்த பக்கம் அந்த பள்ளி பீப்பெண்டு போயிட்டுருக்கோம். அதில் யாருக்கு தெரியும் டேஸ்ட் ஆகுதுன்னா என்ன? அதே மாதிரி யார் ருசியாக இல்லைன்னாக்கா அந்த பள்ளி வரல, நம்ம என்ன பண்ண முடியும்? நேற்று நல்லா செஞ்சேன்னா நேற்று நடந்ததெல்லாம் யாருக்கு தெரியும்? 4 சங்கதியும் ஆமாம் தானே. எப்போ என்ன சம்பவம் நடக்கும் நமக்கு தெரியுதா? எதனால் அது நல்லா இருக்குதுன்னு தெரியுமா? என்ன தெரியாது. தேவையில்லை, ஆராய்ச்சி பண்ணுக்காதீங்க. அதுக்கு பிறக்கல நம்ம.